الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு வாய்ப்புகளை கொடுக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினார்களோ அவர்கள் ஈடேற்றம் அடைந்தார்கள், அடைவார்கள். யாரெல்லாம் அவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறி இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அதிருப்திக்கு ஆளாகுவார்களோ அவர்கள் ஈடேற்றம் அடைய மாட்டார்கள், அடையவும் இல்லை. குர்ஆன்ல ஏராளமான சம்பவங்கள் நபிமார்களுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி அவன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்படாமல் நடந்தார்களோ அப்பொழுது அந்தந்த கூட்டத்தார்களுடைய நபிமார்களின் மூலமாக அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கெடுவான சில நாட்களையும் சில காலங்களையும் அல்லாஹ் வாய்ப்பாக கொடுப்பான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அத்தாட்சியாக கொடுத்த ஒட்டகத்தை தன்னுடைய பயன்பாட்டிற்காக இந்த உம்மத்தினுடைய பிரயோஜனத்திற்காக அல்லாஹ் கொடுத்தான். கொடுக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த ஒட்டகம் உங்களுடைய பயன்பாட்டிற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மேலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. எனவே இது விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ, எந்த வரைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அதை தீர்க்கமாக பின்பற்றுங்கள், இதில் வரம்பு மீற வேண்டாம். எப்போது வரை அந்த சமூகம் அந்த ஒட்டகத்தை தீங்கை கொண்டு நாடவில்லையோ தொடவில்லையோ அதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டார்கள். எப்பொழுது அந்த ஒட்டகத்தை வரம்பு மீறியதன் மூலமாக அந்த ஒட்டகத்தை தொட்டார்களோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாருக்கு 3 நாட்கள் டைம் கொடுத்தார்கள். இதற்குள்ளாக உங்களுக்கு வேதனை வந்துவிடும். இதே போன்று வழிநடுக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் எல்லா கூட்டத்தார்களுடைய நபிமார்களும் அந்த கூட்டத்தார்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறும் பொழுதெல்லாம் நபிமார்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பாக காலக்கெடுவாக இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் அதனை எடுத்து நடப்பார்களோ வெற்றி அடைந்தார்கள். குர்ஆன்ல அந்த சமூகத்தை அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். யார் அந்த வாய்ப்பை தவறவிட்டார்களோ, தன்னுடைய நிராகரிப்பின் மூலமாக அந்த வாய்ப்பை தவறவிட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வேதனை இந்த உலகத்தில் கொடுத்தான் என்பது குர்ஆன் சாட்சியாக இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்தில் தந்திருக்கிறான், தருவான்.
தர இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மிக உன்னதமான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அல்லாஹுவாலும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஷாபான் ஷஹரி, ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் எனக்காக ஒதுக்கி எடுத்துக்கொண்ட மாதம். நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறாங்க, நபி அவர்கள் ரமதான் அல்லாத மாதத்தில், ரமதான் அல்லாத மாதங்களில் இந்த அளவுக்கு நோன்பு வைத்ததை பார்த்ததில்லை ஷாபான் மாதத்தை தவிர. நபி அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மக்கள் எல்லாம் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்தில் இடையில் உள்ள ஷாபான், அதாவது ஷாபானுடைய ரஜபுடைய மாதத்திற்கும் ரமதானுடைய மாதத்திற்கும் இடையே உள்ள ஷாபானுடைய மாதத்தை மறந்து விடுகிறார்கள், அதிலே கவனக்குறைவாக இருக்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யார் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நல்ல அமல்கள் செய்வார்களோ, குர்ஆனை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவார்களோ, திக்ரை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவார்களோ, பாவ மன்னிப்பை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை தருகிறான். எனவே என்னுடைய அமல் காட்டப்படுகின்ற, என்னுடைய அமலும் என்னுடைய ஆயுளும் என்னுடைய ரிசுக்கும் நிர்ணயிக்கப்படக்கூடிய இந்த மாதத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். பொதுவா இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு விஷயத்துல மிதமிஞ்சிய கருத்தும் ஒண்ணு இருக்கு. இதுல எந்த அமலும் கிடையாதுங்க. ஷாபானுடைய 15வது இரவுல எந்த அமலும் கிடையாது. யாரும் பள்ளிக்கு வராதீங்க, யாரும் எந்த அமலும் செய்யாதீங்க. இதுல ஹதீஸ்ல எந்த ஒரு அடிப்படையான ஆதாரம் இல்லை என்பதாக மிதமிஞ்சிய கருத்தும் இருக்கு. அதே போன்று இந்த ஷாபானுடைய மாதத்துல 100 ரக்காயத்துகள் தொழணும், ஷாபானுடைய மாதத்துல 80 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், இந்த ஷாபானுடைய மாதத்துல எத்தீமான குழந்தைகளுக்கு ஆடை, இது போன்ற கருத்துக்களும் இருக்கிறது. இது ரெண்டையும் எடுக்கக்கூடாது. இப்ப ஷாபானுடைய மாதத்தினுடைய இந்த 15வது இரவுல என்ன செய்யணும்? 4 விஷயத்தில் நாம் அதிகப்படுத்தணும் சொன்னாங்க. 4 விஷயத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த ஷாபானுடைய இந்த 15வது இரவில் அமல் செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது. அமல் செய்வது நன்மைக்குண்டான விஷயம். இந்த இரவில் நோன்பு வைப்பது முஸ்தஹபாக இருக்கிறது. எனவே சொல்லுவாங்களா இல்லையா தமிழ்ல, அடிச்சா மொட்டை வச்சா குடும்பி. நினைச்சா இந்த இரவுகளை எல்லாம் அமலே இல்லை என்பதாகவும் சொல்லிடுறது, இல்லை அப்படின்னா இல்லாத எல்லா அமல்களையும் செய்யறது. இது ரெண்டுமே இஸ்லாத்துல அனுமதி இல்லாத விஷயம். எனவே இந்த இரவுல நாம செய்ய வேண்டிய சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, நாம வாழ்க்கையில எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவோ தெரிஞ்ச பாவங்கள், அறியாத பாவங்கள் சேர்ந்து தனியாக எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோம். அந்த பாவத்திற்காக மன்னிப்பை முதல்ல இந்த இரவுல தேடணும், தௌபா செய்யணும். அதற்கு முன்பாக அடியானுக்கும் அல்லாஹுக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு என்பது என்ன, எந்த அளவுக்கு இருக்கிறது நாம யோசிக்கணும். அதாவது ஒரு கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளியினுடைய குணத்தையும் அவருடைய நடைமுறைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் 100% உணர்ந்திருக்கிறார். என் முதலாளி இப்படி இருப்பாரு, என் முதலாளி இந்த விஷயத்துல இப்படி நடந்து கொள்வாரு, என் முதலாளி இந்த மாதிரி காரியங்களை செய்வாரு, இந்த மாதிரி நடவடிக்கைகள் அவருக்கு பிடிக்கும் என்பதாக ஒரு தொழிலாளி முதலாளியை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனால் சர்வ வல்லமை படைத்த ரப்பை பற்றி நாம் எவ்வாறு புரிஞ்சிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய கிருபையாளன், எவ்வளவு பெரிய அன்பாளன், நம் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அவனை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம இந்த உலகத்துல பார்ப்போம். எத்தனையோ அதிகாரிகள் ஒரு சபைக்கு முன்னாடி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பற்றி பெருமையாக பேசுவான். அவர் இத்தனை பேரை வீழ்த்தியவர்,
எவ்வளவு கோபமுடையவர். எனவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு முகம் சுளிக்கும் காரியங்களை செஞ்சிடாதீங்க. அவர்களை பத்தி பெருமையாக சில வார்த்தைகளை சொல்லும் பொழுதே மக்கள் எல்லாம் கவலைப்படும் அளவிற்கும் பயமுறுத்தும் அளவிற்கும் வார்த்தைகளை சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வை பற்றி தன்னை அறிமுகப்படுத்துகிறான். 7 வானத்தை படைத்த ரப்பு, 7 பூமிகளை படைத்த இறைவன், எந்த குறையும் இல்லாமல் எல்லா அழகையும் இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். எல்லா ஆதிக்கத்தையும் மனிதனுக்கு கொடுத்த இறைவன் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது சொல்லுகிறான் அர் ரஹ்மான். அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லல நான் கோபமானவன், நீங்க எல்லாம் பயந்து கொள்ளுங்க அப்படி சொல்லல. நான் மிகப்பெரிய கொடிய நரகத்தை படைத்திருக்கிறேன், நான் எல்லா விஷயத்துக்கும் சக்தி வாய்ந்தவன் என்பதாக தன்னை அறிமுகப்படுத்தல. தன்னை அறிமுகப்படுத்துறான் அர் ரஹ்மான், நான் கிருபையாளன், நான் இரக்கம் உள்ளவன். நான் எப்படிப்பட்டவன் சொன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய கல்விகளை, என்கிட்ட இருக்கக்கூடிய ஞானங்களை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன். இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க யாரும் மடமைத்தனத்துல இருக்கக்கூடாது, நீங்க யாரும் அறிவியலர்களாக இருக்கக்கூடாது, நீங்க யாரும் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. கிருபையுள்ளவர்களிடம் இருந்துதான் அறிவும் ஞானமும் பொக்கிஷமும் கிடைக்கும். எனவே தன்னை அறிமுகப்படுத்துகிறான், நான் ரஹ்மான், நான் கிருபையாளன். இப்படிப்பட்ட கிருபையுள்ள ரப்புக்கு நாம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். வாலிபத்துல, இரவுல, பகல்ல எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கிறோமே. எல்லா பாவத்தையும் நாம செய்யக்கூடிய பாவங்களை அவன் கவனித்து விட்டான், கவனிக்கிறான். இந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் மிஞ்சி இருக்க முடியாது என்பதாக சொல்கிறான். அப்ப தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ரஹ்மான் என்ற வார்த்தை மிகப்பெரிய படிப்புக்குரியது, நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உன்னதமான பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நாம விருந்தாளி இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட மாட்டாங்க. நாம சாப்பிடும் போது யாராவது விருந்தாளி வந்துடக்கூடாது, யாராவது விருந்தாளி வந்துடக்கூடாது. அப்படி விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ஹால்ல இருக்கக்கூடிய தட்டு நேரா கிச்சனுக்கு ஓடிடும், அப்படியே லைட்டா. அல்லது ஏதாவது உணவு பதார்த்தங்களையோ ஏதாவது தின்பண்டங்களை நாம வச்சு உண்டு கொண்டு இருக்கும் பொழுது விருந்தாளிகளோ அல்லது யாசகர்களோ வந்து விட்டால் என்ன சொல்லுவோம், இதை கொஞ்சம் மறைச்சு வை, இது மேல துண்டு போடு, இது மேல அதை தள்ளி வை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பழக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் காலையில உணவு தயாராயிருச்சு, காலையில இருந்து தேடுறான், ஏதாவது ஒரு விருந்தாளி வந்துட மாட்டாரா, அவரோடு சேர்ந்து சாப்பிட மாட்டோமா. மாலை வரைக்கும், சூரியன் மறையும் வரைக்கும் விருந்தாளி தென்படவே இல்லை. கடைசியாக ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, இவர்தான் தனக்கு விருந்தாளியாக தென்பட்ட நபர். எனவே அந்த நபரை கூப்பிட்டு வீட்டுக்கு போறான், வாங்க என் வீட்டுல சாப்பிடுங்க, என்னுடைய வீட்டுல சாப்பிடுங்க, இன்றைய விருந்தாளியாக நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க என் வீட்டுக்கு வாங்க. நெருப்பு வணங்கி, அல்லாஹ்வை வணங்கல, நெருப்பு வணங்கி. உணவு பதார்த்தங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, உணவு கையெல்லாம் கழுவிட்டு அந்த மஜூசி நெருப்பு வணங்கியான நபர், விருந்தாளியாக வந்த நபர் உணவை எடுத்து சாப்பிட போறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, நீ சொல்லு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. அப்ப அந்த சொன்னாரு, நான் 17 வருஷம் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் இறைவன் இல்ல என்பதாக என்னுடைய கொள்கை. அல்லாஹ் இல்லை என்பதான், அல்லாஹ் இல்லை என்பதற்காகத்தான் நான் நெருப்பை வணங்குகிறேன், நெருப்பை வணங்குகிறேன். அல்லாஹ் இருக்கான்னு சொன்னா நான் ஏன் வந்து பிஸ்மில்லா சொல்லாம இருப்பேன்? எனவே என்னுடைய கொள்கைக்கு உட்பட்ட அல்லாஹ் இல்லை என்பதுதான் என்னுடைய கொள்கை. எனவே நான் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட மாட்டேன், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட மாட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு, எஞ்சி போயிரு, நீ சாப்பிடாத.
பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலன்னா என் வீட்டுல சாப்பாடு கிடையாது உனக்கு, நீ நான் உன்னை விருந்தாளியாக நான் நேர்க்கவில்லை. அப்ப அந்த நெருப்பு உன இங்கே துரத்தி விட்டுறாங்க, வீட்டுல இருந்து வெளியே போறாங்க. அல்லாஹ் வஹி அனுப்புறான், அல்லாஹ் வஹி அனுப்புறான். இப்ராஹிமே, அவன் 17 வருஷமாக என்னை மறுத்திருந்தான். அவன் 17 வருஷமாக என்னை வணங்காமல் நான் இல்லை என்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு 17 வருடங்களாக நான் உணவு கொடுத்தேன். ஒரே ஒரு வார்த்தை பிஸ்மில்லா சொல்லாததற்காக உன்னுடைய விருந்திலிருந்து அவரை விரட்டி எடுத்து விட்டாய். இதுதான் அல்லாஹ். இதுதான் நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு மாறு செஞ்சாலும் சரி, எவ்வளவு தொழுகை விடுறோம், எவ்வளவு மாறுகள் செய்யறோம், எவ்வளவு ஹராமுகளை சாப்பிடுறோம், எவ்வளவு விஷயங்களை செய்யறோம், ஆனால் அல்லாஹ் நம் மீது கிருபை செய்து நம் மீது இரக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். இதுதான் அல்லாஹ் அர் ரஹ்மான், கிருபையா. அப்ப நம்மளுடைய பாவங்களை நினைச்சு உருகி அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதுதான் இந்த இரவினுடைய மகிமையாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். ஷாபானுடைய இந்த 15வது இரவில் மட்டுமல்ல, எல்லா இரவிலும் வருகிறான். எவ்வளவு கிருபையாளன் பாருங்க. இந்த வார்த்தையை நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்பாக அடியார்கள் அவனோடு இணைய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், யாராவது உங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களா? நான் பாவம் மன்னிக்கிறேன், நான் பாவம் மன்னிக்கிறேன். யாராவது என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்போடு இருக்கிறீர்களா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன். யாராவது என்னிடத்தில் ரிஸ்கை தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். யாராவது முசீபத்துகளை அகப்பட்டவர்கள், பலா முசீபத்துகளில் அகப்பட்டவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? அதை நான் நீக்குகிறேன். என்னிடத்தில் தேடுங்கள், என்னிடத்தில் ரிஸ்க கேளுங்க, என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. எந்த முதலாளியும் தன்னுடைய தேவையை என்ற கேளுன்னு சொல்ல மாட்டான். எந்த எஜமானனும் தன் கீழாக, தன் பொறுப்புக்கு கீழாக இருக்கக்கூடிய நபர் என்னிடத்துல வந்து கேட்கணும், நான் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டான். மாறாக அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளன், இரக்கம் உள்ளவன் சொன்னா, நீ உனக்கு என்ன தேவை என்கிட்ட கேளுப்ப, நான் கொடுக்குறேன். உனக்கு பாவம் மன்னிப்பு வேணுமா என்கிட்ட கேளு, உனக்கு ரிஸ்க் வேணுமா என்கிட்ட கேளு, முசீபத்துகள் நோய்கள் நீங்க வேண்டுமா என்கிட்ட கேளு. அல்லாஹ் இவ்வளவு இரக்கம் உள்ளவன், நாம் இட வேண்டாமா? அவனுடைய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளன் சொன்னா, அடியான் 70 வருடமாக பாவம் செய்யறான். அடியான் 70 வயது வரைக்கும் பாவம் செய்யறான். இரவு பகலாக பாவம் செய்யறான். எல்லா பாவங்களையும் செய்யறான். எல்லா பாவங்களையும் செய்துவிட்டு ஒரே ஒரு வினாடி தான் செய்த பாவத்திற்கு, தன்னுடைய பாவத்தினுடைய மிதமிந்திய அளவுகளை எண்ணி ஒரு வினாடி அல்லாஹ்விடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது விட்டால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் சொன்னாங்க. அந்த 70 வருடமாக செய்த பாவி, 70 வருடமாக பாவத்திலே ஈடுபட்ட மனிதன், அவன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் அநியாயம் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதன் மிகப்பெரிய பாவியாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறான். எல்லா விதமான பாவத்தையும் செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அல்லாஹ் வஹி அனுப்புறான், அந்த அடியான்ட்ட சொல்லுங்க, அந்த அடியான்ட்ட சொல்லுங்க. இவ்வளவு கிருபையாளன். இஸ்ராயலி ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடியான்ட்ட சொல்லுங்க மூசாவே, அவன் ரொம்ப பாவம் செய்யறான், தௌபாவின் பக்கமே அவன் திரும்ப மாறுகிறான், பாவத்தை விட்டு என் பக்கம் திரும்பவே மாறுகிறான். அவன்கிட்ட சொல்லுங்க, இனிமேல் பாவம் செய்துட்டா நான் அவனை வேதனை செய்வேன், அவனை துன்புறுத்துவேன், அவனை வேதனை செய்வேன் என்பதாக அவனுக்கு விஷயத்தை சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதன்கிட்ட போய், நீ ரொம்ப பாவம் செய்யறப்பா, நீ ரொம்ப பாவம் செய்யற, உன்னுடைய பாவத்தை விட்டு நீங்கிரு, உன்னுடைய வாழ்க்கையை பாவத்தை விட்டு தூரமாக ஆக்கு, உன்னுடைய வாழ்க்கையை பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்து, இல்ல அப்படின்னா அல்லாஹ் உன்னை வேதனை செய்வான் என்பதாக இந்த செய்தியை சொல்றாங்க. கொஞ்ச நாள் பாவம் இல்லாம இருக்கிறான், பாவம் செய்யாம வாழ்றான். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் அந்த மனிதன் பாவம் செய்யறான், திருப்பியும் அந்த மனிதன் பாவம் செய்யறான்.
அப்ப அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து, அவங்கள்ட்ட அந்த அடியாண்ட சொல்லு, ஃபகுல்லஹு, அவன்கிட்ட அந்த அடியாண்ட சொல்லு, நீ திருப்பியும் பாவத்துல இணைஞ்சிட்ட, திருப்பியும் பாவம் செய்யக்கூடியவரா ஆயிட்ட, நான் உன்னை வெறுத்துட்டேன், உன் மீது நான் கோபம் கொண்டு விட்டேன் என்பதாக அந்த அடியாண்ட நீங்க சொல்லுங்க, அந்த அடியாண்ட நீங்க சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த அடியாண்ட சொல்றாங்க, அடியானே, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தின் விஷயத்துல எவ்வளோ வாய்ப்புகளை அவகாசம் கொடுத்தான், ஆனால் திருப்பியும் நீ என்ன பாவம் செஞ்சிட்ட, எனவே அல்லாஹ் உன் மீது கோபமாக ஆயிட்டான், அல்லாஹ் உன் மீது கோபமாக ஆயிட்டான். அந்த அடியான் இதை கேட்டுட்டு பாலைவனத்தினுடைய உச்சிக்கு போய் இந்த வார்த்தையை சொல்றாரு, இறைவா இறைவா, எந்த வார்த்தையை கொண்டு நீ மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட செய்தி அனுப்பி இருக்கிற, இறைவா எந்த வார்த்தையை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீ செய்தியாக அனுப்பி இருக்கிறாய், என் மீது கோபம் கொண்டு விட்டேன் என்பதாக வார்த்தை செய்தி அனுப்பி இருக்கிறாயே, உன்னுடைய மக்ஃபிரத் என்னும் கஸானா தீர்ந்து விட்டதா, உன்னுடைய பாவம் மன்னிப்பேன், நான் கிருபையாளன், நான் இரக்கம் அந்த கஸானா, அந்த பொக்கிஷம் பெருங்கடல் என்பது தீர்ந்து விட்டதா? அவ்வாறு தீர்ந்து விட்டால், அவ்வாறு நீ என்னை மன்னிப்பதற்குண்டான கஸானா தீர்ந்து விட்டால் நான் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவன் தான், நான் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவன் தான். நான் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருந்தால் அடியார்களுடைய எல்லா பாவத்தையும் என் மீது சுமத்து, என் மீது சாட்டிவிடு, எல்லா அடியார்களுடைய பாவத்திற்கும் நான் பொறுப்புதாரியாக இருக்கிறேன், அவர்களுக்கு பகரமாக நான் வேதனை அனுபவிக்கிறேன், எனவே அவர்களுடைய எல்லா பாவத்தையும் என் மீது சுமத்து. அப்ப அடியான் அறுக்கெடுத்தாக வார்த்தை சொல்ற அல்லாஹ் இடத்துல, இலாஹி இறைவா, உன்னுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால், உன்னுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால், பாவ மன்னிப்பினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால், கிருபைக்குண்டான வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால், நான் யாருடைய கதவை தட்டுவேன், நான் யாருடைய கதவை தட்டுவேன், நான் எங்க நாடி என்னுடைய பாவத்திற்காக பாவ மன்னிப்பை கேட்க முடியும்? எனவே நான் தண்டனைக்கு தகுதியானவனாக இருந்தால் அடியார்களுடைய எல்லா பாவத்தையும் என் மீது சுமத்துவாயாக, நான் அந்த தண்டனையை அனுபவிக்கிறேன் என்பதாக அடியான் அந்த வார்த்தையை சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் வஹியாக இறக்கி சொல்லுகிறான், நீ அடியானே, நீ வானம் பூமி அளவிற்குண்டான இடைவெளி அளவில் உன்னுடைய பாவங்கள் நிரம்பி இருந்தாலும் நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் என்பதாக சொல்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், நாம பாவம் செய்யல என்பதாக நிரபராதியாக ஆக முடியாது. வாலிபத்திலும் சரி, வயோதிகத்திலும் சரி, இரவிலும் சரி, பகலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உறவுகள்ல சரி, குடும்பத்துல சரி, எல்லா தருணங்களிலும் நாம் பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம், பாவத்தை செய்து விட்டோம். நாம் நம்மளுடைய பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது, மீளும் பொழுது அல்லாஹ் இரக்கம் கண் கொண்டு நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான், பரிசுத்தப்படுத்துகிறான். யா அல்லாஹ், அடுத்து வரக்கூடிய காலங்களில் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவாயாக என்பதாக துஆவில் நாம் இணைய வேண்டும். அடுத்ததாக சொன்னாங்க தௌபாவில் இணைய வேண்டும். இரண்டாவதாக சொன்னாங்க நாம நம்மளுடைய தொடர்பை அல்லாஹ்வுடன் இணைப்பதற்குண்டான மிகப்பெரிய பந்தம், மிகப்பெரிய பாலமாக இருப்பது திக்ரும் குர்ஆனும் சொன்னாங்க. திக்ரும் குர்ஆனும் சொன்னாங்க. நாம குர்ஆனுடைய தொடர்பை, குர்ஆனுடைய திலாவத்தை, குர்ஆனுடைய ஓதுதலை எவ்வளவு தூரம் அதிகப்படுத்துவோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய தொடர்பும் நமக்கு கிடைக்கிறது. நான்காவதாக சொன்னாங்க இந்த இரவில் துஆவை அதிகப்படுத்த வேண்டும். தௌபா வேறு, துஆ வேறு. யா அல்லாஹ், நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு, நான் எல்லா பாவத்தையும் நான் தான் செய்தேன் என்பதாக அவனிடத்தில் அடிமைத்தனத்தோடு வெளிப்படுத்தி பாவ மன்னிப்பு கேட்பது தௌபா. நான்காவது விஷயம் என்ன? துஆவை அதிகப்படுத்துவது. நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய தேவைகள் இருக்கிறது,
நிறைய தேவைகள் இருக்கிறது. நம்மளுடைய பிச்சளங்களுக்கு திருமணம் தேவைகள் இருக்குது, நம்மளுடைய உடல்ல நிறைய நோய்கள் இருக்கிறது, வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கிறது, வாழ்வாதாரத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் கேள்விக்குறி இருக்கிறது. எனவே அந்த தேவைகளுக்காக அல்லாஹ்விடத்துல இறங்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்லுவான், யாராவது தேவைகள் விஷயமாக ரிஸ்க் விஷயமாக என்னிடத்தில் கேட்க நாடினால் நீங்க கேளுங்க, நான் கொடுக்கிறேன்னு சொல்றான். ரிஸ்க் கேளுங்க, நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளன் சொன்னா, அடியான் துஆ கையை ஏந்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய ஆரம்பிச்சா அவன் புறத்தில் இருந்து அடியானுக்கு கவனம் ஏற்படுகிறது. அடியானுடைய விஷயத்தில் அல்லாஹ் கவனம் செலுத்துகிறான். அடியான் எந்த வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் கேட்கிறான். இன்னும் சொல்லப்படுகிறது, யார் வயது நிறைந்த முடியெல்லாம் நரைத்ததற்கு பின்பாக அல்லாஹ்விடத்துல தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி துஆ செய்வார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருப்பதில்லை. அல்லாஹ் வெறுமனையாக திருப்புவதற்கு, அந்த கரங்களை திருப்ப அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எனவே நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்க வேண்டும். நாளை மறுமை நாள்ல ஏராளமான மக்களுக்கு அல்லாஹ் அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் அந்த மாதிரி தண்டனையில விட்டு நம்மை பாதுகாப்பானா. சில அடியாறுகளுக்கு அல்லாஹ் இப்படி தண்டனை கொடுப்பான், அவர்களுடைய நாக்கு ஒட்டக நாக்கை போன்று நீளமாக இருக்கும். ஒட்டக நாக்கை போன்று நீளமாக இருக்கும். மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய வாயிலிருந்து நாவு வெளியாகும் பொழுது மலக்குமார்கள் அந்த நாக்கை வெட்டிடுவாங்க. அந்த நாக்கை வெட்டிடுவாங்க. அந்த நாக்கு வெட்டப்பட்டதற்கு பின்பாக திருப்பி அந்த மனிதனுக்கு நாக்கு கொடுக்கப்படும். அதே போன்று ஒட்டகத்தை போன்று, ஒட்டகத்தினுடைய நாவை போன்று அந்த மனிதன் தன்னுடைய நாக்கை வெளியாக்குவான். திருப்பி அந்த நாக்கை மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நபர் யார், என்ன பாவம் செஞ்சார்? இந்த மனிதர் பொய் சொன்னார். இந்த மனிதர் பொய் சொன்னார். பொய்யே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமலாக செயலாக ஆக்கி கொண்டார். எனவே அவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுது. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த தண்டனை கொடுப்பான். அவர்களுடைய உருவத்தை அல்லாஹ் கடுகை விட சிறியதாக ஆக்கிறான். கடுகு கிடக்கிறது நமக்கு தெரியாதுல்ல, கடுகு தரையில கிடக்கிறது நமக்கு தெரியாது இல்லையே. எல்லாரும் நடந்து போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நபர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அவர்கள் இந்த உலகத்துல கர்வத்தோடும் பெருமையோடும் தெரிந்து கொண்டார்கள், தெரிந்து நடந்தார்கள். கர்வமாக நான் நான் என்பதாக வாழ்ந்து கொண்டார்கள். நான் இல்லை அப்படின்னா இல்லை, நான் இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் இல்லை, நான் இல்லைன்னா இந்த ஊர் இல்லை, நான் தான் இந்த ஊரை பாதுகாக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னை நம்பி தன் மீது பெருமை கொண்ட நபர், கர்வமாக இருந்த நபர். எனவே அவருக்கு அவருடைய உருவத்தை சிறியதாக ஆக்கி அவர் மீது மக்கள் எல்லாம் அல்லாஹ் நடக்க செய்கிறான். மூன்றாவதாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல உடல்கள்ல மிகப்பெரிய அழகாக இருக்கக்கூடிய முகத்துல மட்டும் சதை இல்லாம இருப்பார். அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. முகத்துல மட்டும் சதை இல்லாம இருப்பார். இவர் என்ன பாவம் செஞ்சார் என்பதாக நபி அவங்க கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவர்கள் அல்லாஹ் அல்லாத நபர்களிடத்தில் இவர்களுடைய தேவையை கேட்டார்கள். எனவே அல்லாஹ் ரோஷப்பட்டு இவர்களுடைய உடலில் எது அழகான பகுதியோ அந்த பகுதியில் அல்லாஹ் சதை இல்லாமல் ஆக்கிறது. நாம யோசிக்கணும், நம்மளுடைய வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் வர்ற மாதிரி இருக்குது, யார்கிட்ட கேட்டா சரியாகும்? யோசிக்கிறோமா இல்லையா? நம்மளுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வந்துருச்சு, இவர்கிட்ட போய் கேட்டோன்னு சொன்னா சரியாயிரும், இவர் கொடுப்பாரு. யோசிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இந்த விஷயத்துல ரோசப்படுறான், அல்லாஹ் இந்த விஷயத்துல கோபப்படுறான். அடியானுக்கு எல்லா விஷயத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். கண்ணை கொடுத்தது நான், காதை கொடுத்தது நான், உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக அனுப்பியது நான். என்னிடத்திலேயே கேட்கணும், என்னிடத்திலேயே கேட்கணும். என்கிட்ட கேட்காம வேற ஆள்கிட்ட கேட்கறீங்களே,
வேற நபர்கள்ட்ட தன்னுடைய தேவையை கேட்கும் பொழுது அல்லாஹ் ரோஷப்படுகிறான். எனவே நாளை மறுமை நாளில் பிறரிடம் கையேந்தி தன்னுடைய தேவையை கேட்பதற்காக அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் முகத்தில் மட்டும் சதை இல்லாமல் அல்லாஹ் எழுப்புகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முடிவுகளையும் வாழ்க்கையினுடைய தருணங்களையும் அவனுக்கு பொருத்தமாக ஆக்கி வைப்பானா. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரவில் செய்யப்படக்கூடிய பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மக்களுக்கு அல்லாஹ்வை ஏற்ற சமூகத்திற்கு ரிஸ்கை நிர்ணயம் செய்கிறான். நிர்ணயம் அதே போன்று இந்த இரவில் செய்யப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கிடையாது. எப்படிப்பட்ட தன்மையோடு கிருபையோடு அல்லாஹ் அடியார்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான் சொன்னா, நபர்களுக்கும் பாவ மன்னிப்பு, எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் கேட்பதை கொடுக்கிறான், எல்லா நபர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இரக்கம் கொண்டு பார்க்கிறான். ஆனால் 5 நபர்களை தவிர அந்த 5 நபர்கள் அல்லாஹ் ஏற்பதில்லை, அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கக்கூடிய நபர், அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கக்கூடிய முஸ்லிக், காபிரான சிலை வணங்கிகள், சிலையை வணங்குகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தைகள்கிட்ட அல்லாஹ்வுடைய வஹதானியத், அல்லாஹ்வுடைய ஈமானுடைய உணர்வை நாம கொடுக்கல அப்படின்னு சொன்னா, 7 வயசு பையன் இதே ஊர்ல இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லிமான தந்தையுடைய மகன் அந்த கோயில துண்ணூறு போட்டு அந்த சாமியை கும்பிட்டு வர கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு தருணம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். நீ விபச்சாரம் செஞ்சிருக்கியா, பாவ மன்னிப்பு கேள், நான் மன்னிக்கிறேன். நீ கொலை செஞ்சிட்டியா, பாவ மன்னிப்பு கேள், மன்னிக்கிறேன். எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாரான இறைவன், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மன்னிக்க தயாராகவே இருந்ததில்லை. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான், ஆனால் எனக்கு இணை வைத்தால் மட்டும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த புனிதமான இரவுல எப்படிப்பட்ட பாவியினுடைய துஆவையும் ஏற்கக்கூடிய இறைவன் ஒரு நபருடைய பாவத்தை துஆவை ஏற்பதில்லை, அவர் இணை வைக்கக்கூடிய மன்னன். 2வது சொன்னாங்க முதுமினு ஹம்ரேன், மது அருந்தக்கூடிய நபர். மது அருந்தக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில சதாவும் மதுவை பானமாக அருந்தக்கூடிய நபருடைய துஆவை இவ்வளவு கிருபையான இரவிலும் அல்லாஹ் அந்த துஆவை, அவருடைய துஆவை ஏற்பதில்லை, பார்ப்பதில்லை. 3வது சொன்னாங்க உறவை முறித்து வாழக்கூடிய நபர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்பதில்லை. எத்தனையோ ஹதீசுகள், எத்தனையோ அறிவிப்புகள், சஹாபாக்களுடைய சம்பவங்கள் நமக்கு கண் முன்பாக காட்சி அளிக்கிறது. உறவை பேணாமல் உனக்கு ரிஸ்க் இல்லை, உறவை பேணாமல் உனக்கு அபிவிருத்தி இல்லை. நாம நினைக்கிறோம் இவன்கிட்ட பேசினா நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய கண்ணியம், நம்மளுடைய மரியாதை பெற்றோம் நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான முசீபத்துகளை, ஏராளமான துன்பங்களை கொண்டு வருவதே இந்த உறவு முறித்தல் தான். தாயிட்ட பேசாம இருக்கிறோங்க, பெத்த தாயிட்ட பேசாம இருக்கிறோம். நம்மளை சீராட்டி பாராட்டி எல்லா உதவிகளையும் செஞ்சு எல்லா விஷயத்திலும் நமக்கு கண்ணியத்தை கொடுத்து தாய் அவள்கிட்ட பேசாம இருந்தா எவ்வளவு பெரிய பாவம். 4வது சொன்னாங்க ஆக்குல் வாலிதை, தாய் தந்தையை மதிக்காதவன், தாய் தந்தையை கவனிக்காதவன், தாய் கொட்டியவன், தாய் தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு அவமரியாதையாக பேசக்கூடியவன், இவனுடைய துஆவை அல்லாஹ் ஏற்பதில்லை. இந்த நேரத்துல, இந்த இரவுல நீங்க மன்றாடி, நானும் நீங்களும் அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்கணும். யாருக்கு தாய் தந்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். யாருக்கு தாய் தந்தை அல்லாஹ் அவன் புறத்தில் அவனுடைய தர்பாருக்கு அழைத்து கொண்டானோ, அவனுடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டானோ, அவர்களுடைய சார்ந்த உறவுகளை நாம் பேணினால் தாய் தந்தையுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களுக்காக இந்த இரவில் துஆ செய்வதை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 5வதாக சொன்னாங்க பெருமையின் காரணமாக, தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக
ஆடையை, தன்னுடைய கீழாடையை கரண்டிக்கால் கீழ் வரைக்கும் உடுத்தி நடப்பவன் இவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லைன்னு சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சமூகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. நாம இந்த இரவுல ரிஸ்க்குக்காக போராடுறோம், இந்த இரவுல ரிஸ்க்குக்காக போராடுறோம். எப்படியாவது நம்மள்ட்ட விசாலமான ரிஸ்க் கிடைக்கணும். உணவாக இருந்தாலும் விசாலமாக, வியாபாரமாக இருந்தாலும் விசாலமாக, மனைவியாக இருந்தாலும் சாலிஹாக, எல்லா விஷயத்திலும் நாம ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, தங்குமிடம், வாகனம், இருப்பிடம், எல்லா விஷயத்திலும் ரிஸ்க் தான். ஆனா ரிஸ்க் நம்மள்ட்ட வரக்கூடிய விஷயத்துல எந்தெந்த விஷயங்கள் ரிஸ்க்ல அபிவிருத்தி ஏற்படுத்தாது, பரக்கத்து இருக்காது, எந்தெந்த நடவடிக்கைகள் நாம் செய்தால் நமக்கு வரக்கூடிய ரிஸ்கில் அல்லாஹ் குறைவை ஏற்படுத்துவான். முதல்ல சொன்னாங்க ரிஸ்கை அவமரியாதையாக உண்ணுவது, சாப்பாட அவமரியாதையாக உண்ணுதல், தலையில இதெல்லாம் பேணுதலா, இதெல்லாம் ஒழுக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. உடனே ஹதீஸா குரானா என்பதாக இல்லை, இது பேணுதலாக உலமாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. உணவு சாப்பிடும் பொழுது செருப்பு அணிந்து கொண்டு தலையை மறைக்காமல் சாப்பிட்டால் ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படாதுன்னு சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க பாத்ரூம்ல உட்கார்ந்து பேசினா ரிஸ்க்ல பரக்கத்து இருக்காது, பாத்ரூம்ல உட்கார்ந்து பேசினா ரிஸ்க்ல பரக்கத்து இருக்காது. மூணாவது சொன்னாங்க வியாபாரத்திலோ குடும்பத்திலோ எல்லா விஷயத்திலும் பொய் சொன்னா ரிஸ்க்ல பரக்கத்து இருக்கான்னு சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க யாருடைய உணவு பாத்திரம், உணவு சாப்பிட்டதற்கு பின்பாக அதை சுத்தப்படுத்தாமல் அதை அவமரியாதையாக போடப்படுதோ அவருடைய ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. கடைசியாக சொன்னாங்க யார் தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய குழந்தைகளை ஏசிய வண்ணமாக கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுவார்களோ திட்டுவார்களோ அவர்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரவுல மிக முக்கியமாக செய்ய வேண்டிய அமல்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளை விட்டு பிரிந்த நல்லோர்கள் மூதாதையர்களுக்காக துஆ செய்வது, மூதாதையர்களுக்காண்டி துஆ செய்வது. நமக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக அவர்களுடைய வாலிபத்தை இழந்திருக்கிறாங்க, நாம நல்லா இருக்கணும் என்பதற்காக எல்லா சோபங்களையும் விட்டு விட்டு தங்களுக்கு நமக்காக உழைச்சு கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னோர்களுக்காக மூதாதையர்களுக்காண்டி துஆ செய்வது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இரவில் அவனால் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.